நிகழ்ச்சியுடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். நியூஸ் 7 தமிழர்களுக்கு வணக்கம். பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஹோம் கிளினிக் ப்ராடக்ட்ல குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய எர்த்மெஸ் ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதற்காக அந்நிறுவனத்தின் தலைவர் மூர்த்திகுமார் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க. அவங்கள முதல்ல வரவேற்றிடலாம். சார் வணக்கம். சார், ஒரு குறுகிய காலத்துல ஒரு குறுகிய காலத்துல நம்ம எர்த்மெஸ் ப்ராடக்ட் வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதற்கு நிச்சயமா உங்களுடைய நுகர்வோர்கள் முக்கிய காரணம். அதுக்கான காரணம் என்ன? அதுவும் இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? முதல்ல நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போறதை விட கஸ்டமர் யூஸ் பண்ணி அவங்க மூலியமா ரெஃபர் நம்ம போச்சு. அவங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு அவங்க ரிலேட்டிவ் சொல்றது, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றது, அந்த மூலியமா ரீச் ஆகி போயிடும். கஸ்டமரே ஒரு சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்தாங்க. அவங்க வந்து முதல் சேல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கடைகளுக்கு சப்ளை பண்ணாங்க. நம்ம முழுக்க கஸ்டமர் தான் யூஸ் பண்றவங்க சொல்றது தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து மேஜரா நெடி எதுவுமே இருக்காது. அது இல்லாம அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அவங்க கடைலாம் ஈஸியா போகுது. அது இல்லாமல் ஹெச்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் உப்பு கரைக்கு யூஸ் பண்ணுறது. மஸ்க் வந்து மல்டி பர்பஸ், கிச்சன் ஆகட்டும், பூஜை சாமான் ஆகட்டும், பாத்ரூமில் இருக்க பிசு கரை ஆகட்டும், எல்லாமே A to Z ஏசி சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவங்க ரெஃபர் பண்ணும்போது நமக்கு அதிலே போயிடுது. அது இல்லாமல் கஸ்டமர் அதையும் தாண்டி கடைகளுக்கும் சொல்கிறாங்க. கடைங்களுக்கு சொல்லி கடைக்காரங்க டேரக்டா அப்ரோச் பண்ணி கடைகளுக்கும் போகுது. நம்ம வந்து ப்ராடக்ட் மட்டும் குவாலிட்டி இல்லை, நம்ம டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம இந்த கட்டமைப்பே வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கோம். நம்ம எல்லாமே ஓப்பன். ஒரு சேல்ஸாக இருந்தாலும் ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்கன்னா அவங்க பின்கோட் என்ன, அந்த பின்கோட்ல எங்கெல்லாம் கிடைக்கும், கடை அட்ரஸ், ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் பண்ணிடுறோம். நாங்க சேல்ஸே பண்றதில்ல. 3 வெப்சைட் இருக்கு, நாங்க சேல்ஸ் பண்றதில்ல. முழுக்க கஸ்டமருக்கு அங்க கிடைக்கிறாப்புல பண்ணிடுறோம். அங்க கிடைக்கிறாப்புல பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாங்க டேட்டா ஹெல்ப் பண்றோம். ஓகேங்களா, சேல்ஸ். அதனால டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம கூட ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கஸ்டமரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உங்க விற்பனை எல்லை ஆரம்ப கட்டத்துல எவ்வளவு தூரம் இருந்துச்சு, இப்போ எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? ஸ்டார்டிங் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. அதுல வந்து ஒரு சில பேர் வீட்லயே வச்சு பண்ணாங்க. பண்ணும்போது என்னன்னா கஸ்டமர் என்கொயரி பண்ணும்போது அவங்க வீடு கிட்ட இருந்தா தான் வாங்குவாங்க. அப்படின்னும் போது ஒரு 100 என்கொயரி வருதுன்னா 2 பேர் 3 பேர் தான் வாங்கினாங்க. ஆனா கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த வாட்டி கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருதுன்ட்டு அங்கங்க கடைகளுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கஸ்டமர் எங்க மூலியமா இல்ல, கஸ்டமரே சொல்லி நிறைய கடைகள் வந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கிராமங்கள்லயும் கடைகள்ல கிடைக்குது. நம்மளுது எல்லா மாவட்டத்திலயும் கிடைக்குது. அதே போல கர்நாடகாலயும் எல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய மாவட்டத்தில் கிடைக்குது. கேரளால 14 மாவட்டத்திலயும் கிடைக்குது. அது மாதிரி இப்போ கஸ்டமர் தான் நமக்கு பேக் போனே. அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர், சப்ளையர், அவங்க எல்லாமே கஸ்டமரா இருந்து வந்தவங்க தான்றதால அவங்கள முழுக்க பண்றாங்க. ஓகே சார், இப்போ நீங்க இந்த ஹோம் கிளினிக் ப்ராடக்ட்ல குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கடுத்து உங்க நிறுவனம் எதை நோக்கி பயணிக்கப்படுது? நம்ம அடுத்தது வந்து இன்டென்சிக் பண்ண போறோம். ஊதுபத்தி பண்ண போறோம். அது வந்து டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு. நம்ம பண்ணாலே ஓரளவுக்கு குவாலிட்டியா பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே சார், இதற்கடுத்து என்ன மாதிரியான தொழில்கள் உங்க இதுல இருக்கு? வேற எதுவும் ப்ராடக்ட்லாம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? க்ரீம் பண்ணிருக்கோம். க்ரீம் அதுவும் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. சினமம் பேஸ்ல பண்ணிருக்கோம். அது இல்லாம இந்த ஃபார்மிங்க்கு சம்பந்தமா பண்ணணுன்றதுக்காக ஆல்ரெடி வீடியோ நாங்க போட்டிருக்கோம். இந்த பண்ணைகள்லாம் வச்சிருக்காங்கல்ல, கோழி பண்ணை, வாத்து, அந்த மாதிரி பண்ணைகள். அதுக்கு தீவனம் வந்து நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாம அந்த ஃபுட் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை வச்சு ஏதாவது தீவனம் உள்ள கொண்டு வர முடியாம பார்த்தா மீல்வாம் வந்தது. மீல்வாம் வந்து இப்போதைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1 kg வந்து 1600 2000 சொல்றாங்க. ஓகேங்களா, அமேசான்ல கூட விற்கிறாங்க. நாம ஏன் இங்க பண்ண முடியாது? நம்ம இங்க பண்ண முடியும்ல. அதனால நம்ம இங்க பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 டைம்ஸ் ரேட்டை கம்மி பண்ணி ஆல்மோஸ்ட் 200 1 kg அந்த மாதிரி பண்ண முடியுமா நம்ம டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 6 மாசம் ப்ராசஸ் வந்துச்சு. அது முடிஞ்சு வந்துச்சுன்னா பெரிய இம்பாக்ட் இருக்கும் ஃபார்மிங்ல. ஓகே சார், அது எப்படி சாத்தியமா? 1200 இருந்து 200 அப்படின்றது அது சாத்தியமாகும்? சாத்தியமாகும். நம்ம கிட்ட இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு என்விரான்மெண்ட். ஓகே, இது நம்ம இது சென்னைன்றது ஒரு சிட்டி. இப்பதான் நீங்க அது சிட்டில இருந்து ஆரம்பிச்சீங்க. அது எர்த்மெஸ் அப்படின்னா சிட்டில தான் ஆரம்பிச்சீங்க. இது மீல்வாம் அப்படின்றது சிட்டிக்குள்ள நீங்க எப்படி பண்ண முடியும்? கிராமங்கள் அது பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருப்பாங்க, சிட்டிக்குள்ள எப்படி? அது இல்ல, மேஜரா எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா கிராமங்கள் சொல்றோம். மோஸ்ட்லி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏசியாலே பெரிய மார்க்கெட்னா கோயம்பேடு. ஓகேங்களா, அங்க எவ்வளவு உள்ள வருது காய்கறி, எல்லா கிராமத்துல இருந்து வருது. அதே போல போற வேஸ்டும் அதிகம்ல, அந்த வேஸ்ட்டை நாங்க கன்வெர்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அந்த வேஸ்ட்டை வந்து மீல்வாமா கன்வெர்ட் பண்ணலாம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஏசியால, சென்னையில எதுவுமே இல்லைன்னா இல்ல, சென்னையில நிறைய இருக்கு. அதை கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். அதான் பிரச்சனை. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம்னா மீல்வாம்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா எல்லா மாநிலத்துக்கும் போகும். எல்லா மாநிலத்துக்கும், மாவட்டத்துக்கு சொல்ல எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பலாம் நம்ம. ஓகே, எர்த்மெஸ் நிறுவனத்துல நிறைய தொழில்கள் அடுத்தடுத்து பண்ணிட்டே வரீங்க. இதுல உங்க நிறுவனத்துல வேலை வாய்ப்புகள் எப்படி? வேலை வாய்ப்பு முடிஞ்சதா வந்து நம்ம கொடுக்கறது வந்து கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு கொடுக்குறோம். அது இல்லாம வந்து நம்ம பொருள் வந்து ஆந்திராலையும் விற்கிறோம், கேரளாலையும் விற்கிறோம், எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாநிலத்திலும் விற்கிறோன்றதால எல்லா மாநில இருக்கவங்களும் வேலை நம்ம கொடுக்குறோம். நம்ம மேஜரா வந்து தமிழ்நாட்டில் வந்து 90% வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. ரிமைனிங் 10% தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஏன்னா லாங்குவேஜ் பேரியர் இருக்கு. சவுத் இந்தியாவில மட்டும் நம்ம லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட். 4 ஸ்டேட் எடுத்துட்டாலே டிஃப்ரெண்ட். அதனால வந்து எல்லா லாங்குவேஜ் வேணும் நமக்குன்றதால அந்த மாதிரி இது பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் வேலை வாய்ப்பு. ஓகே சார், இதற்கடுத்து வேற எதுவும் ப்ராடக்ட் உற்பத்தி
பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? இப்போதைக்கு இது 2 தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி மிஷின்லாம் பண்ணியிருக்கோம் இன்சென்சிக்ஸ்க்கு. அதே போல வந்து நம்ம உற்பத்தி பண்றோம்னா எல்லாரும் பண்ற போல பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டுங்களா. நம்ம வந்து ஃபிளேவர்ஸ்லாம் நல்லா பண்ணிருக்கோம். சாக்லேட்ல போட்டிருக்கோம், வெனிலா போட்டிருக்கோம். அது வந்து நம்ம கருத்து கணி போல கேட்டோம், நம்ம கஸ்டமரே கேட்டு தான் பண்ணிருக்கோம். அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம பண்ண ப்ராடக்ட் எல்லாமே 2 years. ஆனா இன்சென்சிக் வந்து நம்மளால வைக்க முடியல எக்ஸ்பைரி டேட். அதனால 6 months வரைக்கும் வைக்க முடியும் இன்சென்சிக். அதனால அதுதான் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அதுவும் வந்துடும். சாத்தியமா? எக்ஸ்பைரி டேட்னு சொல்றீங்க, 3 மாசம் இருக்குன்னு சொல்றீங்க, 6 மாசம் வரைக்கும் அது சாத்தியமா? அதுதான் ஸ்மெல் கம்மியாகாம இருக்கிறது தான் நான் சொல்றது. 6 மாசம் வரைக்கும் கம்மியாகாம இருக்கிறதுக்கு நம்ம பேக்கிங்ல கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிருக்கோம். இப்போ மீல்வாம்னு சொன்னீங்க, அது குறைவான ஒரு ரேட்ல தரதா சொன்னீங்க. அதே மாதிரி மற்ற ப்ராடக்ட்டும் குறைவான விலையில உங்களால தர முடியுமா? கொடுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நாங்க மஸ்க் வந்து 300 rupees வித்துட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்ல. இப்போ வந்து 150 பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட்டு கம்மியாகும், ரெடியூஸ் ஆகும். இப்போ வந்து மீல்வாம் வந்து நிறைய பேர் உற்பத்தி பண்ணாத ஒரே காரணம் தான் 1 கிலோ 2000 வரைக்கும் போயிடுச்சு. நீங்க அமேசான்ல வேணா செக் பண்ணி பாருங்க, கூகுள் அடிச்சு பாருங்க. உற்பத்தி பண்ண குறைவானதால் தான் எல்லாம் இம்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கு. எங்கெங்கந்தோ இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாமே இருக்குல்ல. வேஸ்ட் வந்து அந்த பள்ளிக்கரணை அங்க மாதிரி குப்பை இடங்களை தான் கொட்டிட்டு இருக்காங்க கேட்டுங்களா. அதை கொஞ்சம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னா அதை நம்ம உணவுப் பொருளா கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மீல்வாம வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? ஐடியா வந்து நான் ஃபீடிங் பண்ணலான்னு நம்ம உள்ள இறங்கும் போது தான் இருக்கிறதுலே ஃபீடிங்ல வந்து எது நல்லா பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கும்போது என்விரான்மெண்டலுக்கு பாதிப்பு இல்லாம அதை திருப்பி ரீசைக்கிள் பண்றது பார்த்தா மீல்வாம் தான் வந்தது. அதை ஃபோக்கஸ் பண்ணி இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இடம்லாம் எப்படி தேவைப்படும்? இடம் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண ஏதாவது இருந்தா போதும், இல்ல மாந்தோப்பு எந்த ஓப்பன் இடமா இருந்தா பரவாயில்ல. மாய்ச்சர் மட்டும் கொஞ்சம் இருக்கணும் அந்த இடத்துல. இதுல வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கு? விதிமுறை வந்து நம்மளுக்கு வந்து டெபாசிட் அதெல்லாம் எதுவும் இல்ல, வரலாம். ஆனா என்ன ஒண்ணு அவைலபிள் மட்டும் செக் பண்ணணும். அந்த பின்கோட் அவங்க செக் பண்ணி அந்த பின்கோட்ல ஒருத்தவங்க பண்ணாம இருந்தா அவங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த பின்கோட்லாம் காலியா இருக்கோ அந்த பின்கோட்லாம் அவங்க பண்ணலாம். நிறைய மாவட்டத்துல வந்து நீங்க பின்கோட் செக் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம். அந்த வீடியோல போற நம்பர் தான் 7449199258. அந்த நம்பர் தான் கஸ்டமர் என்கொயரி பண்றதும் பிசினஸ் என்கொயரி அந்த நம்பர் தான் கால் பண்ணி கேட்கணும். கேட்டீங்கன்னா அவைலபிள் தான் நீங்க எடுத்து பண்ணலாம் தாராளமா. என்ன ஒண்ணு எடுக்கும் போதே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீங்க 1 மாசம் 2 மாசம் உள்ள போட வேண்டியிருக்கும் எஃபெக்ட். போய் கடைகளை ஆன்போர்ட் பண்ண வேண்டியிருக்கணும். அது எல்லாத்துக்கும் வந்து கம்பெனியை கைட் பண்ணுவோம் எப்படி பண்ண இது பண்ணிட்டு. ஒன்ஸ் நீங்க 1 மாசம் 2 மாசம் எஃபெக்ட் போட்டாலே அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ்ல ஸ்டாண்டர்டா உட்காந்துடலாம். உங்க இதுல இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெபாசிட் எதுவும் அமௌண்ட் கட்டணுமா? டெபாசிட் அமௌண்ட் எதுவுமே இல்ல. டேட்டா நீங்க வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு சார் நம்ம பர்ச்சேஸ் பண்றது? பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து நீங்க இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து மினிமம் பேக்கேஜ் வந்து 12,600. 12,600 பே பண்றாங்கன்னா அவங்களுக்கு 18,000க்கு ஸ்டாக் கொடுத்துருவோம். ஓகேங்களா. அவங்க கடையை ஆன்போர்ட் பண்ணி ஒரு 20 கடையை ஒரு பாட்டில் வச்சு காமிச்சிட்டாங்கன்னா, ஒரு மளிகை கடையா இருக்கலாம், ஆர்டர்ஸ் கடையா இருக்கலாம், ஏதாவது ஒரு கடை ஆன்போர்ட் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா நாங்க அதை வந்து 50% கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்படின்னும் போது 18,000 ஸ்டாக் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 7,200 ஸ்டாக் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் போனஸ்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கடைக்கு 200, ஒரு கடைக்கு போய் வைக்கிறாங்கல்ல அதுக்கு 200 போனஸ் இருக்கு. அப் டு 200 ஷாப் வரைக்கும் கொடுக்குறோம் நம்ம. அதுக்கு ஒரு 8,000 ஸ்டாக். ஆல்மோஸ்ட் அவங்க 12,600 பே பண்ணாங்கன்னா 33,000க்கு அவங்களுக்கு ஸ்டாக் போகும். ஓகே சார். அந்த அளவுக்கு கம்பெனி கொடுக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டார்கெட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? டார்கெட்லாம் எதுவுமே இல்லை சார். அவங்க வந்து இப்போ ரொம்ப நாளா இருக்கவங்க இப்ப இருக்கவங்க அந்த கணக்குலாம் இல்லை. எம்எல்எம் போலவே இல்லை நம்ம கம்பெனி பத்தி. யார் உள்ள வராங்களோ அவங்க எவ்வளவு கடை ஆன்போர்ட் பண்ணி எவ்வளவு க்ரோ ஆகிறாங்களோ கம்பெனி ஃபுல் அவங்க சப்போர்ட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி. மற்றபடி தனிப்பட்ட முறையில நீங்க இவ்வளவு ஸ்டாக் எடுத்தே ஆகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். ஸ்டார்டிங் மட்டும் தான் மினிமம் பேக். அதுக்கப்புறம் அவங்க 20 கடை லைன் வச்சிட்டு இருக்காங்கன்னா வெறும் 1000 ரூபாய் பே பண்ணா கூட 2,000 ஸ்டாக் கொடுத்துருவோம். ஓகே சார். அதுதான். அவங்களுக்கு ஐடியா எதுவும் சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? இது நீங்க இப்படி பண்ணா போய் அணுகுனா நீங்க கடைக்காரங்கள்ட்ட ஈஸியா நம்ம ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்றப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? மோஸ்ட்லி கடைங்களுக்கு முக்கியமா என்ன வேணும்னா கடைங்களுக்கு கஸ்டமர் புதுசா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம ப்ராடக்ட் தேடி கஸ்டமரும் வராங்க. கஸ்டமருக்கு கொரியர் சார்ஜ் வருது. இந்த 3த்தையும் ஷார்ட் அவுட் பண்ணது தான். கஸ்டமருக்கு கொரியர் சார்ஜ் வரக்கூடாது, கடைக்காரங்களுக்கு புது கஸ்டமர் வரணும், இவங்களுக்கும் பிசினஸ் நடக்கணும். இந்த 3யும் ஷார்ட் அவுட் பண்ணா கடைக்கு வைக்கும்போது கடைக்காட்ட தெளிவா சொல்லணும் எங்க மூலியமா மட்டுமே இந்த பொருளை தேடி 20 கஸ்டமர் தான் மாசம் வருவாங்க. ஒரு 20 கஸ்டமர் இந்த பொருளை தேடி வந்தாங்கன்னா அவங்க 10 மாசத்துக்கு 200 கஸ்டமர் ஆச்சு. அதுல 100 பேர் மளிகை சாமான் வாங்கினா போதும்ல. கடை ஓனருங்க எல்லாம் ஹாப்பி. நம்ம வீடியோ பார்த்து கடைக்காரங்க டேரக்டா கால் பண்ணுவாங்க, கம்பெனிக்கு டேரக்டா ஆர்டர் போடுவாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா அந்த மணியை வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள கொடுக்க சொல்லிடுவோம். ஓகே சார். அந்த மாதிரி தான். இப்ப நீங்க சொன்னீங்க நம்மளோட ப்ராடக்ட்டை மக்கள் வந்து வாங்குறதுக்கு ஒரு காரணம் அதுல வந்து நெடி வராது, ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராது அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர்த்து நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து மக்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு இந்த காரணம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் இல்ல, லோக்கல் ஆசிட் வாங்கினாலே ஒரு 50 ரூபா வந்துடும். 1/2 லிட்டர் சின்ன பாட்டில். நம்ம வந்து 100 rupeesக்கு ஸ்மெல் இல்லாம கொடுக்குறோம். ஐ பவரா நல்லா கொடுக்குறோம். HSR மஸ்க் வந்து 150 rupees தான் 1/2 லிட்டர். அது வந்து வாட்டர் டைல்யூட்டர் தான். அதுல 100 லிட்டர் வரைக்கும் லிக்விட் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் வாங்கினா 1 வருஷம் கூட வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான். அதுதான் ரீசன். அவங்க ஒன்ஸ் லிக்விட் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 year வரைக்கும் யூஸ் பண்றாங்க. வாஷிங் மிஷின் ட்ரம் கிளீன் பண்ணலாம், எல்லாமே A to Z பண்ணலாம். வாஷிங் மிஷின்ல வந்து அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும்ல ட்ரம்ல, அதுக்கெல்லாம் மஸ்க் ஒரு மூடி போட்டுட்டு தண்ணி லோல வச்சு பண்ணாங்கனாலே அந்த அழுக்குலாம் ரிமூவ் ஆயிடும். ஓகே சார். கஸ்டமர் சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க பண்றோம். ஓகே சார். ஓகே.
கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு போறதா சொல்லி பேசிக்கிறாங்க, வேலைவாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இளைஞர்கள் வந்து ஒரு துடிப்பான ஒரு இதுல இருக்காங்க, நாங்க சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அந்த வகையில நீங்க வந்து ஒரு இளம் தொழில் முனைவரா இருந்து இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்திருக்கீங்க ஹோம் கிளினிக்ல. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நான் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளும் டிப்ஸும் என்ன சார்? பிசினஸ் வந்து நம்ம இப்போ வந்து ஜெஸ்ட் பண்ணும் போது நம்மள பார்க்கும்போது ஈஸியா பண்ண நினைச்சுப்பாங்க. நம்மள வந்து ஒரு 2 வருஷம் வந்து லாக்டவுன் அப்போ அண்ணா நகர் ரோட்ல எல்லாம் படுத்து கிளீனிங்லாம் பண்ணி ரொம்ப 2 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 3 வருஷம் பிசினஸ். அதனால வந்து பிசினஸ் பண்ணோம் இந்த டைம்ல பண்ணணும்னு நினைச்சா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள போட்டு பண்ற அளவுக்கு இறங்கிட வேணாம். எந்த ஒரு பிசினஸும் சர்வீஸ் ஓரியன்டா பண்ணலாம். நீங்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் உள்ள போட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிற மாதிரி பண்றதுலாம் என்ன கேட்டா அதை தவிர்த்துடலாம். அதே போல வந்து சர்வீஸ் ஓரியன்டா எதுனா பண்ணலாம். இப்போ வந்து ஆக்சுவலா ஃபுட் டெலிவரி எல்லாம் போறதை தவிர்த்துட்டு ஃபுட் டெலிவரி அந்த மாதிரி ஜாபுக்கு போறதை தவிர்த்துட்டு ஃபியூச்சர் இருக்க மாதிரி ஜாப் போகலாம். ஒரு ஏசி சர்வீஸ் பண்றாங்கல்ல, ஏசி சர்வீஸ் பண்றவங்க கிட்ட போயிட்டு ஒரு 2 நாள் கத்துக்கலாம், ஒரு 2 மாசம் கூட வேலை கத்துக்கலாம், எலக்ட்ரிஷியன் வேலை கத்துக்கலாம். அதெல்லாம் ஃபியூச்சர் இருக்கு. இப்போ ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணா அதுல ஃபியூச்சர் இருக்கா கேட்டீங்கன்னா இல்ல அந்த மாதிரி தான். அதனால தான் இப்போ வேலை வாய்ப்பு இதுவாகுது. பிசினஸ் பண்ணணும்னு வச்சுன்னா கூட நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு 2 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் அதை பாருங்க, அது பண்ண முடியுமா முடியாதா, அதுல என்னெல்லாம் இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு பணியை போடலாம். ஏன்னா இப்ப போட்டுட்டு திருப்பி எடுக்க முடியாது மணி அந்த மாதிரி. ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க அந்த பிசினஸ் சார்ந்து வேலை பார்க்கலாம்னு சொல்றீங்க. அந்த ஃபுட் டெலிவரி அதை தவிர்த்து ஆமா அதை கத்துட்டு பண்ணிக்கலாம். நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுதுன்னு சொல்றாங்க. அதற்கான காரணமா ஒரு நிறுவனத்தின் தலைவரா நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் நம்ம மாநிலத்தில் இருக்க லோக்கல் ஆளுங்க தான் கொடுக்குறோம். மிச்சம் ஒரு 10% எங்கள்லயும் வந்து வட மாநிலத்தில் இருக்காங்க, கேரளாவில் இருக்கவங்க இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்கவங்க இருக்காங்க. ஏன்னா அங்கிருந்தும் எங்களுக்கு கால் வரும். நாங்கள் அங்கேயும் பிசினஸ் பண்றோம் போது அங்கிருந்தும் போன் வரும். அட்டன் பண்ணுறதுக்கு ஆள்லாம் வேணும். அதே போல வேலை செய்யறதுக்கு அந்த வேலைக்கும் ஆட்கள் வேணும்ன்றதால வராங்க. மோஸ்ட்லி எதுக்கு வராங்கன்னா எல்லாரும் இங்க சம்பளம் அதிகம் அதுக்காகலாம் வரல. முதல் ரீசன் என்னன்னா நீங்க 2016 பாத்தீங்கன்னா பீகார்லாம் லிக்கர் பேன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் பேண்டு. 2016 பேன் பண்ணது தான். அங்க லிக்விட் பேன் பண்ணதால அங்க சும்மா இருந்தவங்க எல்லாருமே இப்ப வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2016 பேன் பண்ணது 7 வருஷத்துல இங்க எல்லாரும் இந்த மாநிலம் இல்ல எல்லா மாநிலத்துக்கும் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை முதல்ல நம்ம மேஜரா பார்க்கணும். அங்க பேன் பண்ணிருக்காங்க, அதனாலதான் எல்லாம் வேலையை தேடி வராங்க. ஏன்னா இங்க எல்லாமே கிடைக்குது, அவங்களுக்கு லிக்கர் முதல் கொண்டு கிடைக்குதுல்ல, அதுதான் மேஜர் ரீசன். அதுக்காக தான் வராங்க. உங்க நிறுவனத்துல ஒரு சேல்ஸ்மேனா பணிக்கு சேர்றாங்க, அவங்களோட அந்த தொழில் ஆர்வத்தால அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா? கம்பெனி பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கம்பெனில வந்து நாங்க சேல்ஸ்மேனே வைக்கல, நானே தான் போய் ஆன்போர்ட்லாம் சொல்லி கொடுத்தேன் எல்லாருக்குமே. இப்போ உங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுல மற்ற கடைகளை எப்படி சார் உங்க இதுக்குள்ள கொண்டு வரீங்க? கடைக்காரங்களே மோஸ்ட்லி கால் பண்ணி நம்மளுக்கு வந்துருவாங்க. அது இல்லாம கஸ்டமர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. ஒரு சில கடைகள்ல நம்பர் கொடுத்து அவங்க கால் பண்ணி வருவாங்க. முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் கடையை ஆன்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கடையை ஆன்போர்ட் பண்ணி ஒரு பாட்டில் வைக்கிறாங்கன்னா அந்த அட்ரஸ் கம்பெனிக்கு ஏத்துவாங்க. ஏத்தன் மூலியமா நாங்க வந்து சேல்ஸ் அந்த கடைக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. சரி, இப்ப கடைகள்லாம் எப்படி நம்ம பிடிக்கிறது? அங்க போயிட்டு கடை பிடிக்கிறது வந்து நாங்க கம்பெனிலே சொல்லி தரோம் சார். ஒண்ணுமே இல்ல, கடைக்காரங்களுக்கு என்ன நீடு, அவங்களுக்கு வந்து கஸ்டமர் கடைக்கு வரணும். ஓகேங்களா? எங்க பொருளை தேடி கஸ்டமர் கேட்கறாங்க. கஸ்டமருக்கு என்ன நீட்னா கொரியர் சார்ஜ் இல்லாம அவங்க வீட்டுக்கிட்டே கிடைக்கணும். இதை ரெண்டையும் அவங்க கிட்ட சொன்னா முடிஞ்சு போச்சு. கடைக்கார்ட்ட போயிட்டு ஆனா நான் 2 பாட்டில் HSR 2 பாட்டில் மஸ்க் வைக்கிறேன், எங்க கஸ்டமரே உங்க கடையை தேடி வருவாங்க, வந்து வாங்குறாங்கன்னா நீங்க ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா நான் ஸ்டாக் எடுத்துட்டு போயிடுறேன், முடிஞ்சிச்சு. சிம்பிள். ஒரு கடைக்கு ஒரு மளிகை கடைக்கு நம்ம மூலியமா மட்டுமே ஒரு மாசத்துக்கு 20 கஸ்டமர் போறாங்கன்னா 10 மாசத்துக்கு 200 கஸ்டமர் ஆச்சு. அதுல 100 பேர் மளிகை சமானாலே கடைக்காரருக்கு ஓகே இல்ல, கஸ்டமருக்கு வந்து கொரியர் சார்ஜ் இல்லாம வருது இல்ல. இதுதான் அதனால அட்ரஸ் அப்டேட் பண்ண சொல்றாங்க. கடைக்காரங்களும் சரி டிஸ்ட்ரிபியூஷன் சரி உங்களுக்கும் சரி எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லி சொல்றீங்க. ஒரு நல்ல ஐடியா சார். ஆமா, இதுதான் நம்ம கரெக்ட்டா போறது நம்ம குவாலிட்டி. ஓகே சார். சார், இப்போ ஒரு கஸ்டமருக்கு உங்க ப்ராடக்ட் வேணும்னா அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்றது? ஒரே நம்பர் தான் சார், 7449192558. அந்த நம்பருக்கு கால் பண்ணா போதும், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல அவங்க பின்கோட் அனுப்பிச்சா கூட போதும். அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கிட்ட எங்கெல்லாம் கிடைக்கும்ன்ற கடை அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்லேயே பண்ணிடுவோம். அவங்க அங்கேயே பார்த்து வாங்கிக்கலாம் கஸ்டமருக்கு. ஓகே சார். நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றுக் கொண்டு எர்த்மெக்ஸ் நிறுவனத்தின் பல்வேறு அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்தும் உங்களுடைய பொருட்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றுக் கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.